வணக்கம். இப்போ வந்து 3 எனர்ஜி மீட்டருக்கு வந்து ரிலே வச்சு எப்படி ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 3 ரிலே எடுத்திருக்கேன், 3 சிங்கிள் போல் எம்சிபி எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு பிரேக்கர் எடுத்திருக்கேன், மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓவர்லோடுக்காக எம்பிசி பிரேக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பிரேக்கருக்கு பதிலாக நீங்கள் எம்சிபி அல்லது இஎல்சிபி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிங்க மோட்டரோட அவுட்புட்டுக்கு. நான் வந்து டெஸ்டிங்காக வந்து எம்பிசிபி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு இன்புட் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட காமனில் வந்து நான் லூப் பண்ணிட்டேன். 3 ரிலேவோட காமனில் வந்து நான் லூப் பண்ணிட்டேன் பேஸும் நியூட்ரலில் வந்து. இதோட அவுட்டில் வந்து என்ஓ 3 ரிலேவோட என்ஓலேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து எம்பிசிபியில் வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்டில் வந்து இன்புட் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன், இண்டிகேஷன் லேம்ப் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டெஸ்டிங்காக வந்து லூப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வயரிங் பண்ணும்போது செப்பரேட் வந்து எனர்ஜி மீட்டர்லேருந்து பேஸ் நியூட்ரல் வந்து செப்பரேட்டாக வரும்ல, அதை வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ரிலேயில் வந்து இன்புட் கொடுத்துக்குங்க. கண்ட்ரோலும் வந்து செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் டெஸ்டிங்காக வந்து லூப் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ரிலேக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 ரிலேக்கு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரேக்கர்ல இருந்து மெயின் பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வீட்டோட A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செகண்ட் வீட்டோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து மூணாவது வீட்டோட தேர்ட் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நியூட்ரல் வந்து 3 வீட்டுக்கு வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3 வீட்டோட கண்ட்ரோல் பிரேக்கருக்கு வந்து நான் வந்து ஒரு பேஸ் வந்து நான் இன்புட்டில் வந்து லூப் பண்ணிட்டேன். நீங்கள் அவுட்புட்டில் வந்து இப்போ வந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் வீட்டோட செகண்ட் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேயோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து மூணாவது வீட்டோட ரிலேயோட என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது வீட்டோட ரிலேயோட என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து இன்டர்லாக்கு. அடுத்ததாக வந்து மூணாவது வீட்டோட ரிலே காமன்லேருந்து மூணாவது ரிலேயோட காமன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டோட எனர்ஜி மீட்டரோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் வீட்டுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து செகண்ட் வீட்டோட பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் அவுட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வீட்டோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. வீட்டோட ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு இதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மூணாவது ரிலேயோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது வீட்டோட ரிலேயோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இதோட காமன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மூணாவது ரிலேயோட காமன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க.
செகண்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடு அண்ட் செகண்ட் வீடு ரெண்டு வீட்டுக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது வீட்டுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து மூணாவது வீட்டோட பிரேக்கர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வீட்டோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வீட்டோட ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வீட்டோட ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டோட என்சில இருந்து இதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வீட்டோட ரிலேயோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து செகண்ட் ரிலேயோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேயோட என்சில கனெக்ட் பண்ணிட்டு செகண்ட் ரிலேயோட என்சில கனெக்ட் பண்ணிட்டு செகண்ட் ரிலேயோட காமன்ல அவுட் எடுத்து வந்து செகண்ட் ரிலேயோட காமன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மூணாவது ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பார்க்கலாம். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர் மெயின் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடு ஆன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. செகண்ட் வீடா ஆன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்போ மூணாவது வீடை ஆன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது செகண்டு மூணு இது ரெண்டு ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண பிறகு தான் செகண்ட் ஆன் ஆகும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வீட் ஆன் பண்ணியிருக்கேன். மோட்ரு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் செகண்ட் ஆன் பண்ணும்போது இங்கே செகண்ட் வீடு வந்து ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணால் மட்டுமே செகண்டுக்கு வந்து இங்கே பவர் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் மூணாவது வீடு ஆன் பண்ணும்போது இங்கே பவர் வந்து வராது. நீங்கள் செகண்ட் ஆஃப் பண்ணால் மட்டுமே மூணாவது வீட்டிலேருந்து பவர் இங்கே வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து இன்டர்லாக் பண்ணியிருக்கு. ஒரு வீடு ஆன் ஆகும்போது மற்ற ரெண்டு வீடு வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் எம்சிபி ஆன் பண்ணாலும் இங்கே பவர் வந்து கனெக்ட் ஆகாது. இன்டர்லாக் வயரிங் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.